இருந்தாலும் நம்ம அதை தான் சொல்றோம். அப்ப நம்மளுடைய ஜாதகத்துல சில தோஷங்கள் அப்படின்னு இருக்கு. அந்த தோஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த காலகட்டத்துல நமக்கு அது பாதிப்பு கொடுக்கும். இப்போ ஒரு ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருந்தது அப்படின்னா அது எப்ப பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் வரும்போதுதான் அந்த செவ்வாய் தோஷமானது நம்மளுக்கு பாதிப்பு கொடுக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டம் அப்படிங்கிறது அந்த தோஷங்களுக்கு கண்டிப்பா உண்டு. ஒரு 2 வயசு குழந்தைக்கு போய் ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த குழந்தைக்கு செவ்வாய் தோஷம் இருக்குதுங்க, நீங்க பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அது நமக்கு தேவையில்லாது. அதான் சொல்லுவாங்க, எப்பவுமே ஜோதிடம் அப்படிங்கிறது வயசு, அதுக்கப்புறம் அவங்களுடைய கால நேரங்கள், திசா புத்திகள், அந்த டைம்ல கோச்சார கிரகங்கள் இதெல்லாம் சேரும் போதுதான் அந்த ஜாதகருக்கு அதுக்கான முழுமையான பலன்களை, அது நன்மையோ அல்லது தீமையோ நமக்கு அந்த அமைப்பை கண்டிப்பா கொடுக்கும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஜாதகத்துல அப்படி என்ன தோஷங்கள், முக்கியமான தோஷங்கள் தான் இது. அதாவது இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம 9 கிரகங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, 9 கிரகங்கள், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது அப்படின்னு சொல்லக்கூடிய 9 கிரகங்கள் தான் நம்மளுடைய ஜாதகத்தை ஆளுமை செய்கின்றன. அப்ப நம்ம வந்து ஏதாவது நம்ம கிரகங்களை ஆளுமை பண்றோமா அப்படின்னு கேட்டோம்னா கிடையவே கிடையாது. அப்ப கிரகங்கள் தான் மனிதர்களை ஆள்கின்றன. நீங்க அதை பத்தி ஜோதிடம் வந்து நீங்க எனக்கு வேணும், இல்ல வேண்டாம், நான் ஜாதகம் பார்ப்பேன், இல்ல நான் ஜாதகமே பார்க்க மாட்டேன், நான் சாமியே கும்பிட மாட்டேன், என்ன எந்த கிரகமும் ஒன்றும் பண்ணாது அப்படின்னாலும் நம்ம நினைக்கவே முடியாது. அந்த கிரகங்கள் அவங்க செய்யற வேலையை கரெக்டா செஞ்சுட்டே இருப்பாங்க. இப்ப சூரியன்னா காலையில 5:50க்கு 6 மணிக்கு சூரியன் உதிச்சிருவார், சாயந்தரம் 6 மணிக்கு சந்திரன் வந்துருவார். அப்ப அந்த 9 கிரகங்களும் எப்படி அந்த பிரபஞ்சத்துல இயங்கி கொண்டு இருக்கிறதோ அதே போலதான் நம்மளுடைய ஜாதகத்துல அந்த கிரகங்கள் இயங்கி கொண்டே இருக்கும். நான் வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டேங்க, ஜோசியமெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, நம்பவே வேண்டாங்க. இன்னைக்கு 4 நட்சத்திர திதி யோகம் கரணம் இந்த 5 சேர்ந்து அந்த 9 கிரகங்களும் சேர்ந்து உங்களுடைய ஜாதகத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு தீர்மானிச்சிருக்கோ அதை தான் நீங்க செய்ய முடியும். நீங்க மாற்றா நான் வந்து இதை இல்லை, இன்னைக்கு வந்து நான் இதை செய்ய மாட்டேன், நான் வேற ஒன்று செய்வேன் அப்படின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னாலும் கூட அது நடக்காது. இப்ப இன்னைக்கு நான் ஒரு ஊருக்கு போறேன், நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இந்த கிரகங்கள் சம்மதிக்கல அப்படின்னா என்னால வீட்டை விட்டு கூட நகர முடியாது. திடீர்னு கெஸ்ட் வந்துருவாங்க, ரொம்ப முக்கியமானவங்களா போயிடுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப நம்ம ஊருக்கு போறது முக்கியமா, கெஸ்ட் வந்தது முக்கியமா? கெஸ்ட் வந்துட்டாங்க, அவங்க தான் முக்கியம். அப்ப அது தடையாயிரும். இப்ப இங்க இதுல நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், நம்ம படிப்பாகட்டும், வேலையாகட்டும், திருமணமாகட்டும், குழந்தை பாக்கியமாகட்டும், எதுவா இருந்தாலும் நம்மளுடைய ஜாதகத்துல கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணமானது நம்மளுக்கு போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்படிப்பட்ட நம்மளுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சில கடுமையான தோஷங்கள், அதாவது தோஷங்கள்னா 9 கிரகமும் தோஷம்தான். ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு உறவு. நான் அடிக்கடி சொல்லுவேன், சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா, செவ்வாய்னா சகோதர உறவு, பெண்களாக இருந்தால் கணவன், புதன் என்றால் தாய் மாமன் உறவு, உறவுகள் வழி சார்ந்த உறவுகள் எல்லாமே புதன். அடுத்தது குரு அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம குழந்தைங்க. அதான் 5ஆம் பாவத்தை வந்து முன்னோர்கள்னு வச்சாங்க, 5ஆம் பாவத்தை தான் குழந்தைகள்னு வச்சிருக்காங்க. ஏன்னா நமக்கு முந்தின ஜென்ரேஷனும் அதுதான், நமக்கு வரப்போற ஜென்ரேஷனும் அதுதான். அதனாலதான் 5ஆம் பாவத்தில் புத்திர பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஒரு ஜாதகத்துல பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருந்தாதான் அந்த 5ஆம் பாவமானது நமக்கு நல்லபடியா செயல்படும் அப்படிங்கிறதுக்காக சொன்னாங்க. அப்ப அடுத்தது சுக்கிரன் அப்படின்னா ஆணுடைய ஜாதகத்துல மனைவி, சகோதரி, பெண்கள், அக்கா, தங்கச்சி, அடுத்தது வந்து பெண் குழந்தை, இது எல்லாமே சுக்கிரன். சனினா யாருங்க? சித்தப்பா, பெரியப்பா, பங்காளி வகலி உறவுகள் எல்லாமே சனி. ராகுனா யாரு? தாத்தா. அது தாய் வழியில வந்த தாத்தாவா இருந்தாலும் சரி, தந்தை வழியில வந்த தாத்தாவா இருந்தாலும் சரி. கேதுனா யாரு? பாட்டி. அப்ப தாய் வழி பாட்டியும் தந்தை வழி பாட்டியும் 2 பேர்த்தையும் குறிக்கக்கூடிய கிரகம் கேது. அப்ப 9 கிரகங்களும் 9 உறவுகளா வந்துருச்சா? அந்த காலத்துல இந்த 9 உறவுகளும் இருந்துச்சு, அதனால இந்த 9 கிரகமும் நல்லா செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்ப என்ன ஆகி போச்சுன்னா நாளடைவில் ஒவ்வொரு உறவா நம்ம என்ன பண்ணிட்டோங்க, கஷ்டப்படுத்தி ஒவ்வொரு உறவா நம்ம வெளியில அனுப்பிக்கிட்டே வந்துட்டோம். இப்ப என்ன பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒன் ஒய்ஃப், கணவன் மனைவி, அவங்க மட்டும்தான். வேற அம்மா அப்பாவோ, தாத்தா பாட்டியோ, சித்தப்பா பெரியப்பாவோ யாருமே அந்த குடும்பத்துல வந்து ஒரு நல்லது கெட்டது சொல்றதுக்கு அவங்களால என்ன பண்ண முடியலைங்க, நம்ம அந்த உறவுகளை விலக்கி வச்சுட்டோம். இந்த உறவுகள் எல்லாம் விலகி போனதுனாலதான் நம்ம கிரகங்களை எல்லாம் தேடிட்டு இருக்கோம். அதாங்க உண்மை. இன்னைக்கு ஜாதகத்துல நீங்க எடுத்தீங்கன்னா
5ஆம் பாவம் கெட்டு போச்சு அப்படின்னா தாத்தா கண்டிப்பா நம்மளுக்கு தாத்தா இருந்திருப்பாரு, இல்ல தாத்தா அந்த 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 உறவுகளை நம்ம கஷ்டப்படுத்தியிருப்போம். இந்த ஜென்மத்துல அல்ல, ஏதோ ஒரு பிறவில இந்த ஆத்மா அந்த சாபங்களை பெற்று வந்திருக்கும். அதுதான் நமக்கு தோஷங்களாகவும் சாபங்களாகவும் நமக்கு வருது. சாபங்கள் வேறு, தோஷங்கள் வேறு. தோஷங்கள் என்பது கிரக ரீதியா வரக்கூடிய அமைப்புல உண்டானது ஜாதகத்துல. தோஷங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு உறவின் ஆத்மாவின் வழியில் வரக்கூடியது சாபங்கள். இப்போ ஒரு அம்மா அப்பா சாபம் கொடுப்பாங்களான்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஆனா அவங்க அதே மனசு வருத்தப்படுற மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய ஆத்மா அந்த இடத்துல வலிக்கும். அப்ப அது என்ன ஆகுன்னா அது சாபமாக மாறும். அது ஒரு வகையான சப்ஜெக்ட். இப்ப நம்ம தோஷங்கள் நம்ம பார்க்க போறோம். இப்ப இதுல முக்கியமான தோஷம் என்னன்னா, இன்னைக்கு நிறைய ஜாதகத்துல இந்த தோஷங்களாலதான் நிறைய திருமணம் அப்படின்ற விஷயம். அது தோஷம் நம்ம சொல்றோம் இல்லையா, தோஷம் அப்படின்னு. இங்க ஒரு 15 வருஷமா குழந்தை இல்லாதவங்க ஜாதகம் போட்டுனேன். ஓகே சரி, இப்ப நம்ம உதாரண ஜாதகம் அப்புறமா போடலாம். முதல்ல விஷயத்த சொல்லிடுவோம் சரியா. அப்ப இந்த புத்திர தோஷம் அப்படின்னா 5ஆம் இடம். அப்ப 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டாதான் நம்ம முன்னோர்களுடைய கர்மா. அதனாலதான் நம்மளுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வராது, தலைமுறை வளராது, வம்சம் தலைக்காது. நம்ம ஒரு பிறந்துட்டோம், நம்மளுடைய கர்மா, நம்மளுடைய கடமை, நம்மளுடைய செயல்கள் எல்லாமே வரணும் அப்படின்னா இன்னொரு தலைமுறை உருவாகணும். அப்ப அப்படிப்பட்ட அந்த திருமணமாகியும் குழந்தை இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையுடைய அந்த ஏக்கமானது அவங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை கொடுக்கும். அதாவது கணவன் மனைவிக்குள்ள 1000 பிரச்சனைங்க, இது ரெண்டையும் நமக்கு சேர்த்துறதுன்னா அந்த குழந்தை தான். குழந்தை பிறந்துச்சுங்க, குழந்தைக்காக என்னோட பொண்ணுக்காக, என்னோட பையனுக்காக அப்படின்னு எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம். அப்ப இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறணும். அப்ப இந்த 5ஆம் இடம் சொல்லக்கூடிய முன்னோர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, குழந்தைகள், இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் தான். 5ஆம் இடத்துல தான் குலதெய்வம் இருக்கு, 5ஆம் இடத்துல தான் முன்னோர்கள் இருக்கு, 5ஆம் இடத்துல தான் குழந்தைகள். யாரெல்லாம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கலையோ அவங்களுடைய வம்சத்துல அவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்காது, லேட் ஆகும். யாரெல்லாம் குலதெய்வத்தை சரியா வழிபடலையோ எங்களுக்கு தெரியல, ஏன்னா இப்போ இது ரீசண்டா இப்ப எல்லாருமே தேட ஆரம்பிச்சு இப்ப முன்னோர்களுக்கு வந்து திதி தர்ப்பணம் கொடுக்குறாங்க. எங்க அப்பா அதெல்லாம் கொடுத்தது இல்லைங்க, பழக்கம் இல்லைங்க. அவங்க அப்பாக்கெல்லாம் கொடுத்தது இல்லை. இப்ப எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் என்னுடைய ஜாதகத்துல சொன்னாங்கன்னு சொல்லி நான் திதி கொடுக்குறேன், உண்மை. அப்ப இந்த 5ஆம் பாவம் சொல்லக்கூடிய இந்த 3ம் நல்லா இருந்தா தான் இந்த குழந்தை வரும். முதல்ல மனசு நல்லா இருக்கணும், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கணும், குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கணும். இருந்தால் மட்டுமே குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கும். அந்த புத்திர தோஷமானது நமக்கு இருக்காது. குழந்தை இல்லைங்கிறது மட்டும் புத்திர தோஷம் கிடையாது. குழந்தை பிறக்குது, இறந்து போயிடுது. குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய வந்து அடுத்த ஒரு திருமணம் பண்ண முடியல, இது பண்ண முடியல, இது எல்லாமே அந்த புத்திர தோஷம் தான். அவங்களுக்கு அது சரியான முறையில பண்ணி கொடுக்க முடியாம அங்க 5ஆம் இடம் தடுக்கும். இப்போ ஒரு பொண்ணுடைய ஜாதகத்திலயோ பையனுடைய ஜாதகத்திலயோ திருமணம் ஆகலைன்னா நான் முதல்ல பாக்குறது அவங்க அப்பாவுடைய ஜாதகத்தை பார்ப்பேன். ஏன்னா அவங்க அப்பா ஜாதகத்துல 5ஆம் இடம் சொல்லக்கூடிய புத்திரர்களால் அவருக்கு மனக்கவலை அப்படின்னு இருந்தா இவங்களுக்கு கல்யாணம் ஆகாது, வேலை கிடைக்காது, அந்த குழந்தைங்களால மனக்கவலை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அப்ப எங்க சரி பண்ணணும்? அப்பாவுடைய ஜாதகத்தை சரி பண்ணணும். ஏன்னா இவருடைய கர்மாவும் அப்பாவுடைய கர்மாவும் முன்னோர்களுடைய கர்மாவும் ஒரே நேர்கோட்டுல வரும்போதுதான் இந்த குழந்தை அந்த வம்சத்துல வந்து பிறக்கும், அந்த அப்பாவுக்கு வந்து பிறக்கும், அந்த அம்மாவுக்கு வந்து பிறக்கும். ஏன் நம்ம அப்பா அம்மாவையும் நம்ம டிசைட் பண்ண முடியாது, நம்மளுடைய குழந்தைங்களையும் நம்ம டிசைட் பண்ண முடியாது. அப்ப அப்படிப்பட்ட இந்த புத்திரர்களை கொடுக்கக்கூடிய பாவம் எதுனா 5ஆம் பாவம். 5ஆம் பாவமும் ஒரு ஜாதகத்துல அந்த 5ஆம் பாவ அதிபதி அவரும் குருவும் நல்லா இருந்தா தான் குழந்தை.
இந்த மூணுமே 5ஆம் இடம், 5ஆம் இடத்துடைய அதிபதி குரு. இந்த 3 இருந்தா தான் சூரியன். அப்பதான் வாரிசு, ஆண் வாரிசு. இப்போ ஒரு ஜாதகத்துல சனி நல்லா உச்சமா இருக்கு, சூரியன் ஆட்சியில இருக்கு, ஆனா அவங்களுக்கு 2 பெண் குழந்தை. ஏன்? சனியும் முடக்கு, சூரியனும் முடக்கு. அப்போ முடக்காவோ திதிசூனியமாவோ இருந்தா அவங்களுக்கு அந்த வாரிசை கொடுக்காது. அப்ப அந்த ஆத்மகாரகன் சொல்லக்கூடிய சூரியன் அவரும், ஏன்னா காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் யாருங்க? சூரியன். மேஷத்துக்கு 5ஆம் இடம் சூரியன். அப்ப அந்த குழந்தை பாக்கியத்தை, குழந்தையை கொடுக்கக்கூடியது அந்த அணுக்கள். சூரியன் வந்தாதான் என்ன பண்ணுங்க? அணுக்கள் மலரும், உயிர் உற்பத்தி ஆகும். அதனாலதான் ஒரு ஜாதகத்துல சூரியன் நல்லா இருக்கணும், அப்பதான் அப்பாவாக முடியும். அப்ப இந்த 5ஆம் அதிபதி குரு சூரியன் வலுப்பெற்றால் மட்டுமே ஒரு வாரிசு கிடைக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த 3மே வலுவில்லாம இருக்கு, ஆனா குழந்தை இருக்கு. எப்படின்னா, 5ஆம் இடத்துக்கு திரிகோணமான 9ஆம் இடம் வலுவா இருக்கும். பாக்கியஸ்தானம் கேட்கிறோம் இல்லையா, எனக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா, திருமண பாக்கியம் இருக்கா? திருமணம் கூட நம்ம கேட்கறது இல்ல, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம். அப்ப அந்த பாக்கியம் சொல்லக்கூடிய 9ஆம் இடம் நல்லா இருந்தா, 9ஆம் அதிபதி நல்லா இருந்தா, கோச்சாரத்தில் அந்த குரு பார்க்கும்போது அவங்களுக்கு கன்சீவ் ஆகி குழந்தை பிறந்தோம். நம்ம ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா, ஐயோ 5ஆம் இடம் கெட்டு போச்சு, குழந்தை இருக்குமா இருக்காதான்னு அவங்களுக்கு கேட்கக்கூடாது. அவங்களுக்கு 9ஆம் இடம் வலுப்பெற்றாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சரிங்களா? 5ஆம் வீடு பலம் இல்லாம இருந்தா, குழந்தைங்க பிறக்குந்தா அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, அல்லது அவங்க அதனுடைய அந்த கர்மா வந்து அவங்கள பாதிக்கும். இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கும். சுத்தமா நம்ம 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு, குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, குரு ஒரு ஜாதகத்துல பாதிக்கப்பட்டால் குழந்தைகளால் அவமானம். இவன் என்னடா, இவன் பையன் எதுக்குமே வேலைக்கு ஆக மாட்டான், அவன் சொன்னாலும் கேட்க மாட்டான், கெட்ட பேர், சமுதாயத்துல ஒரு அந்தஸ்தான ஒரு நிலைக்கு போக முடியாது. இது ஒரு ஜாதகத்துல குரு பாதிக்கப்பட்டிருந்தால். இது எல்லாத்துக்கும் விதிவிலக்கு என்னன்னா, குரு ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே நிவர்த்தி கிடைக்கும். அப்ப நம்ம இதுல என்னன்னா, ராசியில குரு நீசமாயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம உடனே எடுப்புல ராசியில மகரத்துல குரு நீசம் அப்படின்னு சொல்லிடுவோம். அவர் திருவோண 4ஆம் பாதத்துல இருந்தா அம்சத்துல குரு உச்சமா இருப்பார். கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க சூப்பரா வந்துருவாங்க. ஏன்னா அந்த குருன்னா குழந்தை. அப்ப அந்த குழந்தை வந்ததுக்கு பின்னாடி உங்களுடைய வளர்ச்சி என்பது சூப்பரா இருக்கும். நம்ம அதை கவனிச்சு நம்ம சொல்லணும். எப்பவுமே ஜாதகத்துல முதல்ல கிரகங்கள் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு நம்ம சொல்லணும். பலவீனமாகிறது அப்படின்னா, பகையோ நீசமோ அஸ்தமனமோ திதிசூனியமோ கிரக யுத்தத்துல மாட்டிக்கிட்டாலோ, பகை கிரகத்தோடு ராகுகேதுவோடு தொடர்பு இருந்தாலும் இந்த புத்திர தோஷத்தை கொடுக்கும். இந்த புத்திர தோஷத்துக்கு ஒரு உதாரண ஜாதகம் நான் போறேன். இது வந்து என்னன்னா, இது எந்த இதுலயும் இல்லை, நான் என்னுடைய அனுபவத்துல பார்த்த ஜாதகம். சரிங்களா? 15 வருஷமா குழந்தை இல்லாம நம்ம கிட்ட வந்துட்டு போய் அவங்க அந்த ஜாதகம் எல்லாம் பார்த்து அதுக்குண்டான சில வழிபாட்டு முறைகள் பண்ணி, திங்கக்கிழமை அன்னைக்கு பூர நட்சத்திரத்துல ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அவங்க வீட்டுல பெண் குழந்தையே இல்லை, அந்த பெண் சாப நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த மாதிரி, ஏன்னா அதை கரெக்டான முறையில நம்ம ஜாதகத்துல என்ன எதனால இதை சரி பண்ணா இது நடக்கும், அவ்வளவுதான். அப்ப அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் இல்லையா? அதுக்குதான் உங்களுக்கு என்னன்னா ஒரு உதாரண ஜாதகத்தை போட்டு நான் சொல்றேன். இது ஆணுடைய ஜாதகம். சரிங்களா? ஏன்னா நிறைய பேத்துக்கு இன்னைக்கு அதுக்கு சரியான ஒரு விளக்கங்கள் தெரியாம இருக்கு, அதுக்காக தான் நம்ம இந்த விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். இது ஆணுடைய ஜாதகம். துலா லக்னம், லக்னத்துல சந்திரன், மீன ஆறுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாந்தி பகவான்,
நம்ம நிறைய மாந்தியை பற்றி பேசியிருப்போம். நான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறதே வந்து முன்னோர்களுடைய கர்மா. இந்த முன்னோர்களுடைய கர்மாவை சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாந்தி தான். ஒரு ஜாதகத்தில் நீங்கள் மாந்தி பகவானை மட்டும் பார்த்துட்டீங்க அப்படின்னா என்ன நம்மளுடைய ஊழ்வினை கர்மா, அதுக்கான நிவர்த்தி என்ன எல்லாம் சொல்லுவாங்க. ஏங்க எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேங்க, ஆனால் எந்த பலனும் கிடைக்கல. ஏன்னா எந்த பலனையும் கிடைக்க கொடுக்காம தடுக்கிறது யாருன்னா நம்ம மாந்தி பகவான் தான். சரிங்களா? சரி, இது ரிஷப லக்கணம். லக்கணத்திலே கேது, சூரியன், சுக்கிரன், புதன், குரு, மாந்தி, ராகு, சனி பகவான் வக்ரம், சந்திரன், செவ்வாய். சரி, இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குரு உச்சமாக இருக்கார். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோம்னா குரு உச்சமாக இருக்கார். எப்படி புத்திர தோஷம் ஏற்பட்டது? குரு உச்சமாக இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பிறக்கணுமா பிறக்கக்கூடாதா? கண்டிப்பாக பிறக்கணும், பிறந்தே ஆகணும். சரியா? மாந்தி மட்டும் சொல்றேன் நான். நட்சத்திரம் பூராட நட்சத்திரம். பையனுடைய ஜாதகத்துல நல்லா கேட்டுக்கோங்க. பையனுடைய ஜாதகத்துல மாந்தி பகவான் சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல இருக்கார். சாரி சாரி சார், இது இருங்க ஒரு நிமிஷம். பொண்ணுடைய ஜாதகத்துல மாந்தி சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல பூராடத்துல. பையனுக்கு வந்து கேட்டேல. புதனுடைய வீடா இங்க, சுக்கிரனுடைய வீடா சுக்கிரனா. இப்ப இங்க அதாவது ஒரு ஆணுடைய ஜாதத்தை முதல்ல பார்ப்போம். சரி, இவருக்கு 5ஆம் அதிபதி சனி வக்ரமாயி 3ஆம் இடத்துல இருக்கார். ராசிக்கு 3ல சூரியனுடைய சாரத்துல இருக்கார். நல்லா கேட்டுக்கணும். அப்ப கண்டிப்பா வாரிசு உண்டான கண்டிப்பா குழந்தை உண்டு. குரு உச்சமா இருக்காரு. அப்ப இவங்களுக்கு குழந்தை முதல்ல கிடைக்குமான்றத நம்ம ஜாதகத்தை பார்த்தாச்சு. கிடைக்கும். ஆனா இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் பார்க்கணுமா? 5ஆம் அதிபதி வக்ரம். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இல்லை, முன்னோர்களுக்கு திதி கொடுத்ததில்லை. சனினா கர்மா, முன்னோர்களுக்கு திதி கொடுத்ததில்லை. அடுத்தது 8, 12ஆம் அதிபதி, சாரி 9ஆம் அதிபதி நட்சத்திரத்துல மாந்தி. 9ஆம் அதிபதி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9ஆம் அதிபதி புதன். அப்ப பித்ரு தோஷத்தை குறிக்கக்கூடியது. இவங்க அப்பா அவங்க முன்னோர்களுக்கு திதி கொடுக்கல, இது உண்மை. இவரே இவங்க அம்மா இறந்ததுக்கு பின்னாடி இவங்க அம்மாவுக்கு திதி கொடுத்துட்டு வர. எப்ப? ஒரு 2 வருஷமா. அதுக்கு முன்னாடி இல்லை. ஆனா கல்யாணம் ஆகி 15 ஆண்டு ஆகுது, 15 வருஷம் ஆகுது. அப்ப குரு 16 வருஷம். 16ஆவது வருஷம் குரு குழந்தையை கொடுத்தே ஆகணும். எப்பனா கோச்சாரத்துல குரு இப்ப லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். அப்ப இந்த பித்ரு தோஷத்தை நிவர்த்தி பண்ணி அவங்க இவங்களுக்கு வந்து 5ஆம் இடம் முடக்கு. 5ஆம் இடம் முடக்கு எப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா? லக்ன புள்ளி நிற்கக்கூடியது சுவாதி நட்சத்திரத்துல. அப்ப சுவாதிக்கு 5ஆம் இடம் முடக்கா வரும். சனிதான் முடக்காயிட்டார். அப்ப முன்னோருடைய ஆசீர்வாதமும் இல்லை, குலதெய்வத்துடைய அனுகிரகமும் இல்லை. குலதெய்வத்தை டெய்லி நாங்க போய் கும்பிடுறோம், ஆனா பலன் இல்லை. இருந்திருந்தா குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. சனி வக்கரம் ஆயிட்டார். அப்ப குலதெய்வ சாபம். அப்ப அந்த குலதெய்வ சாபம் நிவர்த்தி பண்ணும். இங்க பாருங்க, 4 குடையவரும் சனியே. அப்ப அவங்க அம்மா சேர்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த பையனுக்கு அந்த திதி கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுச்சு. அப்ப அது வரைக்கும் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருந்தாலும் இந்த பையனுக்கு என்ன பண்ண முடியலைங்க, குழந்தை பாக்கியம் இல்லை. ஏன்னா இவங்க அப்பா செய்யல, இவங்க அப்பானால எந்த விதத்திலையும் பலன் இல்லை. அப்போ 9ஆம் இடங்கிறது நம்ம அப்பாவாகிறது நம்ம அப்பா. அப்ப நமக்கு அப்பாவால பிரயோஜனம் இல்லை, நாம அப்பாவாயி ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல. சரியா பாச்சா? அப்ப சனி சுக்கிரன் பார்வை, சனி சுக்கிரனை பாக்குறாரு. அப்ப வாரிசு இருக்கு, பட் ஆனா என்னவா இருக்குங்க, முடக்கா இருக்கு. மாந்தி 9ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் நிற்கிறாரு. இந்த பொண்ணுக்கு பாருங்க, மாந்தி பூராட நட்சத்திரத்துல 1, 6. 6ஆம் இடம் தான் பெண்களுக்கு அடிவயிறு, கர்ப்பப்பை.
அப்ப 6ஆம் அதிபதி நட்சத்திரத்துல மாந்தி எங்க நிக்கிறாரு? 8ஆம் இடத்துல நிக்கிறாரு. நேரா எங்க பாக்குறாருன்னா 2ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப இங்க பாருங்க, இங்கேயும் பாருங்க, இங்க 2ல நின்னு 8 பாக்குறாரு. 2 8, இங்க 8 2. அப்ப குடும்பத்துக்கு ஒரு உறவு வர முடியல. 2 8 2 8 2 8 8 2. அப்ப இவங்களுக்கு கல்யாணமே பாத்தீங்கன்னா சரியான நாள்ல, சரியான நட்சத்திரத்துல, சரியான நேரத்துல அமைஞ்சிருக்காது. தாலி கட்டின நேரமே அவங்களுக்கு பாதிப்பு கொடுத்துருக்கும். அப்ப 8ஆம் இடம்னா நித்திய கண்டம் பூர்ண ஆயுள் மாதிரி. அப்ப இந்த மாந்தி இங்க பார்க்கக்கூடிய கிரகங்கள் யாரு? லக்னாதிபதி சுக்கிர, 6ஆம் அதிபதி. அப்ப இந்த பொண்ணுக்கு கர்ப்பப்பையில கரு தங்க மாட்டேங்குது. அப்ப சூரியன் அங்கேயே இருக்காரு. 4ஆம் அதிபதி தாய்மை ஆகக்கூடிய ஒரு இதையை கொடுக்க முடியல. கேது அங்கேயே இருக்காரு. அப்ப அந்த அணுக்களுடைய வளர்ச்சியை கொடுக்க முடியல. சூப்பரா சொல்லிடலாம். ஒரு ஜாதகத்தை பத்தி மெடிக்கல் அஸ்ட்ராலஜி. கவுண்டிங் கம்மியா இருக்குன்னா கவுண்டிங் கம்மியா தான் இருக்கும். கர்ப்பப்பையில கட்டி இருக்குன்னா கட்டி இருக்கும். கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்குன்னா இருந்தே தீரும். இது அனுபவமான உண்மை. சரி, இப்ப அவங்களுக்கு நடக்கக்கூடிய திசை, இவருக்கு புதன் திசையில புதன் புத்தி இப்பதான் வந்திருக்கு. புதன் திசையில புதன் புத்தி. இந்த பொண்ணுக்கு சுக்கிர திசையில ராகு புத்தி. கண்டிப்பாக இந்த புதன் திசை புதன் புத்தி இவருக்கு ஒரு புத்திர ஸ்தானத்தை கொடுத்தே தீரணும். ஏன்னா 9ஆம் இடம் இல்லையா? அப்ப கண்டிப்பா இந்த மே மாசத்துக்கு அப்புறம் குரு கோச்சாரத்துல அவருடைய ஜாதகத்துக்கு இப்ப 9ஆம் இடத்துக்கு குரு வந்திருக்காரு. லக்னத்துக்கு 9ஆம் இடம், ராசிக்கு 9ஆம் இடம். அப்ப பார்வை இப்ப ஒரு ட்ரீட்மெண்ட் மூலமா இந்த கர்மாவை நிவர்த்தி பண்ணும்போது அவங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியமானது கிடைக்கும். அப்ப 15 ஆண்டு முடிஞ்சு 16 குரு 16 ஒன்னு 12 வருஷத்துல கொடுத்துருங்க, இல்லைன்னா 16 வருஷம் ஆகும். நிறைய பேருக்கு அப்படிதான் 12 வருஷம் கழிச்சுதான் குழந்தை, இல்லையா 15 வருஷம் முடிவு 16 வருஷத்துல தான் குழந்தை. நம்ம நிறைய அனுபவத்துல பார்த்துருக்கோம். ஏன் அப்படின்னா அந்த குருவுக்கு உண்டான ஆண்டு 16 ஆண்டு. அதுக்குள்ள அவங்க எல்லாத்தையும் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருவாங்க. அப்ப கண்டிப்பா நமக்கு குழந்தை பாக்கியமானது இவங்களுக்கு கிடைக்கும் நம்ம சொல்லலாம். சரிங்களா? இது என்னன்னா இந்த 5ஆம் பாவம் இவங்களுக்கு புத்திர தோஷமா அப்படின்னு கேட்டா 5ஆம் அதிபதி வக்கரமா இருக்காரு, ஆனா குரு உச்சமா இருக்காரு. அப்ப புத்திர தோஷனா அந்த மனசை கஷ்டப்படுத்தி அந்த குழந்தைய கொடுக்கும். சரிங்களா? சரி, அடுத்தது போயிடுவோமா? சரிங்களா? சரி, அடுத்தது புத்திர தோஷம்.